ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான். பிரதம மந்திரியுடைய கிசான் திட்டத்தில் தற்சமயம் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோங்க. பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை எப்போ வெளியிட போகிறாங்க, எந்த தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண வரவு வந்துடும், எல்லாமே நெருங்கிடுச்சிங்க. பிஎம் கிசானுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம். இந்த புதிய விதி ஒன்று பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்குது. அந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணையை பெறணும் அப்படின்னா அந்த ஒரு புதிய விதிகள் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கலாங்க. எதிர்பார்க்கப்படும் தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பிப்ரவரி 22ஆம் தேதி இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குது. இந்த 28ஆம் தேதி 22வது தவணை தொகை வெளியிட போகிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மூரில் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் அன்றைய தினத்தில் இந்த நிதி விடுவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி எடுக்கப்படுது. பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு இந்த புதிய விதி அறிவிக்க போகிறாங்க. இது செய்யலைன்னா அப்படின்னா இந்த உங்களுடைய பிஎம் கிசானுடைய பணம் நிறுத்தப்படும். மத்திய அரசு விரைவில் விவசாயிகளுடைய கணக்கில் பிஎம் கிசான் நிதியை டெபாசிட் செய்யும். 22வது தவணையின் கீழ் 2000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். ஹோலி பண்டிகைக்கு முன்பாக இவைகள் வழங்கப்படும் என்ற தகவல்கள் உள்ளது. நிதி வெளியீடு தாமதமாகிவிட்டதால் விவசாயிகள் ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். பிப்ரவரி வாரம் கடைசி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் டெபாசிட் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஎம் கிசான் பெற விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்யணும் என்ற விதிகளில் குழப்பம் உள்ளது. விவசாயிகளின் பதிவேடு ஐடி விதிகளின் குழப்பம். விவசாயிகளின் பதிவேடு ஐடி பெறாவிட்டால் பிஎம் கிசான் நிறுத்தப்படுமா என்ற சந்தேகம் உள்ளது. இருப்பினும் 14 மாநிலங்களில் மட்டுமே புதிய பதிவுகளுக்கு விவசாயிகள் பதிவுகள் தேவைப்படுகிறது. தற்பொழுது ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில், தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் மட்டுமே விவசாயிகள் பதிவேடு தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த மாநிலங்களில் உள்ள விவசாயிகள் மட்டுமே பிஎம் கிசான் பெற விவசாயிகள் பதிவேடு தேவை, மற்ற மாநிலங்களில் தேவையில்லை. இகேஒய்சி அனைவருக்குமே அவசியம். பயனாளிகளை சரிபார்க்க இந்த செயல்முறையை கட்டாயமாக்கி உள்ளது. நீங்கள் பொது சேவை மையத்திற்கு சென்று இகேஒய்சி செயல்முறையை முடிக்க வேண்டும். விவசாயிகள் பிஎம் கிசான் போர்ட்டல் அல்லது செயலி மூலம் அவர்களே செஞ்சுக்கலாம் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. இந்த பிஎம் கிசானில் இந்த இகேஒய்சியை முடிக்கல அப்படின்னா உங்களுடைய அந்த பண வரவு நிராகரிக்கப்படலாம். அது மட்டுமே கிடையாது. பிப்ரவரி 28 இல்லைனா மார்ச் முதல் வாரத்தில் இந்த இகேஒய்சி அறிவிப்புகள் வரலாம். 23,500 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட ரெடியாக இருக்கார். 21,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் கிசான் திட்டத்தின் மூலமாக வழங்க இருக்கார். மேலும் பார்த்திங்கன்னா இந்த 22வது தவணை தொகை எதிர்பார்ப்பு இந்த விழாவில் இறுதியில் நடைபெறும், அது மாதிரி இறுதியில் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. 21வது தவணை தொகை ஆல்ரெடி நவம்பர் 19ஆம் தேதி வெளியிட்டதை போல் 22வது தவணை தொகை இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வெளியிடப்படலாம். மக்களே, சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பிரதமர் பிஎம் கிசானுடைய திட்டம் பணம் விவசாயிகளுக்கு மிகவும் உதவியாக உள்ளது என்று பிரதமர் மோடி அவர்கள் மீரட்டில் குறிப்பிட்டாருங்க. இந்த பிப்ரவரி மாதத்துடைய இறுதி நாட்டில் வரலாம், இல்லைனா மார்ச் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். நண்பர்களே, இந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.